வெல்கம் டு வெரைட்டி கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான சுவையான முஸ்லீம் வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு சுவையான மாசி சம்பல், கல்யாண வீட்டு மாசி சம்பல் எப்படி செய்கிறேன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நல்ல பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்ல தோல்கள் எல்லாம் எடுத்துட்டு கழுவி ஒரு சர்வியட் எடுத்து அதில் நல்லா ஈரம் இல்லாத பதத்தில் தொடச்சி எடுத்துக்கொள்வோம் ஃப்ரெண்ட்ஸ். தொடச்சி எடுத்த வெங்காயத்தை சின்ன எந்த அளவுக்கு நாங்கள் சின்னதாக வெட்டுறோமோ அந்த அளவுக்கு இந்த மாசி சம்பல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் சின்னதாக வெட்டி எடுத்துட்டு இப்போ அதுக்குரிய தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துருவோம். எடுத்து வச்சுட்டு எப்படி செய்ய போகிறேன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அடிகனமான தாச்சி சட்டி எடுத்து நல்லா சூடாக வைக்க போகிறோம். தேவையான அளவு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாக வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர காட்டிலும் இதை நாங்கள் பொரித்து எடுத்துக்கொள்வோம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வந்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தீயை விட்டுறாமல் கலர் மாறாமல் ப்ரௌன் கலராக இருக்க போகல சட்டியிலேருந்து நாங்கள் இறக்கி எடுப்போம். மறுபடியும் அந்த சட்டியை நாங்கள் கழுவி தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எடுத்து வச்சிருக்கிற நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை அதில் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கொள்வோம். பொட்டுக்கடலை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆவிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறி தீயாமல் கோல்டன் ப்ரௌனாக வரணும். வந்ததுக்கப்புறம் ப்ளம்ஸ் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்க போகிறோம். தேவையான அளவு மாசி, நான் துண்டு மாசி தான் எடுத்துக்கிறேன். அந்த மாசியும் அதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கொள்வோம். பொரித்து எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவு துண்டு மிளகாய்த்தூள் சேர்த்து அந்த மிக்ஸ்லேயே இதையும் போட்டு நல்லா கலந்தெடுத்து தேவையான அளவு உப்புத்தூள், தேவையான அளவு எலுமிச்சை சாறு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். அதுக்கு பிறகு நாங்கள் பொரித்து வச்சிருக்கிற பொன்னிறமான வெங்காயம் அதையும் சேர்த்து இதில் நன்றாக மிக்ஸ் பண்ணி எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எங்களோட மாசி சாம்பல், இந்த ஸ்டைல் மாசி சாம்பல் சூப்பரான சுவையான கல்யாண வீட்டு மாசி சாம்பல் ரெடி. வாங்க சாப்பிடலாம்.